வெங்காய சட்னி அரைக்கும் போது ஏன் கொஞ்சம் புளி சேர்க்க சொல்வாங்க தெரியுமா? அது டேஸ்டுக்காக மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வெங்காய சட்னி இட்லி, தோசா, உத்தப்பம்க்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ். சிறிது புளி சேர்த்தா டேஸ்ட் இன்னும் பேலன்ஸ் ஆகும். அதன இந்த சட்னி செய்ய தேவையானவை: 2 பெரிய வெங்காயம், 3 முதல் 4 காஞ்ச மிளகாய், சிறிது பூண்டு மற்றும் புளி. ஒரு கடாயில் ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி முதலில் காஞ்ச மிளகாய் லேசா வதக்குங்கள். பிறகு வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகும் வரை நல்லா வதக்குங்கள். இப்போது சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்கவும். சுமார் 30 செகண்ட்ஸ் வதக்கி கூலாக விடுங்கள். இப்போ மிக்சர் ஜார்ல வதக்கிய வெங்காயம், காஞ்ச இலகாய், புளி மற்றும் உப்பு சேர்க்கவும். அதை ஸ்மூத்தாக அரைக்கவும். தேவைப்பட்டால் சிறிது தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் செய்யலாம். ஒரு சிறிய கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். வெங்காயம் நேச்சுரலி ஸ்வீட் டேஸ்ட் கொண்டது. புளி சேர்த்தால் ஸ்வீட் பிளஸ் சவர் பேலன்ஸ் வரும். மேலும் புளியில இருக்கும் டார்டரிக் ஆசிட் சட்னி ஃப்ரெஷ் இருக்க உதவும்.